என்ன நடக்குது இங்க யாழ்னி? யார் இவன்? இவன் எதுக்கு உன்னோட வலையில கையில வச்சுட்டு இருக்கான்? என்ன யாழ்னி, எதுவும் பிரச்சனையா? இந்த ஆள் எதுவும் உன்கிட்ட பிரச்சனை பண்றானா என்ன? யாரு இவன்? இவன் முடியே சரியில்லை. ஓய், என்ன எங்க வீட்டு பொண்ணுகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கியா நீ? யாரு வம்பிழுக்கிறா? என்னைய பார்த்தா வம்பிழுக்கிறவ மாதிரி தெரியுதா? அப்படியே எப்படி அவ வழியில உன்கிட்ட வந்துச்சு? அவதான். இந்த ஆள் தான் என்கிட்ட இருந்து புடுங்கனா. இவன் என்னை மிரட்டிட்டு இருந்தான். என்கிட்ட இருக்க ஏதாவது பொருள் கொடுக்க சொல்லி மிரட்டினா. அதனால தான் வலையில கழட்டி கையில கொடுத்தேன். இந்த மாயே என்ன போய் சொல்ற? நீ பார்த்தா திருட்டு பைய மாதிரி தெரியுதா உனக்கு? இந்த டேய், உனக்கு என்ன திமிர் இருக்கும்? என்ன தைரியம் இருக்கும்? அதானே, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணோட நகைய திருடி இருப்ப? உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ஆ, நீ ஒன்னும் பயப்படாத யாழ்னி, இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணோட வலையில திருடுவ? திருட்டு பயலே! ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல. யோ, வார்த்தையை அளந்து பேசுங்க. யார் திருடுனா? அந்த புள்ளதான் கழட்டி என்கிட்ட கொடுத்துச்சு. என்னது? யாழினி கழட்டி உன்கிட்ட கொடுத்தாளா? எதுக்கு யாழினி கழட்டி உன்கிட்ட கொடுத்தா? ஐயோ, செத்தேன். எம்மா தாயே, வயசான காலத்துல நான் உன் காலில் விழுக கூடாதுமா. இருந்தாலும் நான் காலில் விழுக கூட செய்யறேன். தயவு செய்து கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாப்பா, ப்ளீஸ் பாப்பா. காலையில இருந்து உன் குரலை கேட்டு கேட்டு எனக்கு தலையெல்லாம் கிருகிரு கிருகிருன்னு சுத்துது. விட்டா இன்னைக்கே நான் மண்டைய போட்டாலும் போட்டுருவோம் போல. ஐயோ, இந்த பொண்ணு வீட்டுல எப்படிதான் அந்த பொண்ணை வச்சு சமாளிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஒரு 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்து நான் வசமா மாட்டிக்கிட்டேன். பேசாம ஏதாவது கொள்ளை அடிக்கவாது போயிருக்கலாம். ஒரு 100 200 தேறி இருக்கும். எடுத்துட்டு வீட்டுல போய் நிம்மதியா தூங்கி இருப்பேன். 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த ஆள் கூப்பிட்டான்னு வந்தெல்லாம் எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இந்த பாஸ் பைய வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்த பொண்ணுகிட்ட என்னைய வசமா கோர்த்து விட்டுட்டு அந்த ஆள் மட்டும் ஜாலியா எங்கேயோ போயிட்டான். எல்லாம் என் தலை எழுத்து. ஏ பாப்பா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்க. என்ன பாப்பா பண்ணலாம் உன்ன? கெட்டெல்லாம் கழட்டி விட முடியாது. இப்ப என்ன உனக்கு பசிக்குதா? பசியில தானே கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அமைதியா இரு, தின்னுட்டு சாப்பிடுற கொஞ்ச நேரத்துலயாவது அமைதியா இருந்து தொலைட்டும். என்ன வேணும் சொல்லு, ஆர்டர் பண்றேன். ஓஹோ, ஆர்டர் பண்றியா? இருடா, என்ன கடத்திட்டு வந்தலாம் உன் சொத்த மொத்தம் தின்னே அழிக்கிறேன்டா. எனக்கு ஒரு பீஸா, பர்கர், சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வேணும். மஞ்சள மீன் அதுவும் 10 பீஸ் வேணும். அடியாத்தி, வஞ்சர மீன் 10 பீஸா? எம்மா, ஒரே ஒரு பீஸே 300 ரூபா 400 ரூபான்னு விற்கிது. 10 பீஸ் கேட்குற? அது வயிறால காவாயா? எவ்வளவு சாப்பிடுவ? ஏதாவது ஒன்னே ஒன்று கேளு, வாங்கி தரேன். அதெல்லாம் முடியாது. நான் காலையில வேற சாப்பிடல. எனக்கு பயங்கரமா பசி எடுக்குது. அது மட்டும் இல்லாம காலையில இருந்து தொண்டை தண்ணி வத்த வத்த உங்ககிட்ட கத்தி கத்தி என் எனர்ஜி ஃபுல்லா பாலா போயிடுச்சு. நான் கேக்குறதெல்லாம் எனக்கு இப்பவே வாங்கி கொடு, இல்லைன்னா பேசி சாவடிப்பேன். எனக்கு இப்ப பசிக்குது. எனக்கு இப்ப சோறு வேணும். நான் உன்கிட்ட சோறு வேணும்னு கேட்டேன். நீ என்ன சோறு வாங்கி தரேன்னு சொன்ன? ஒழுங்கு மரியாதை நான் கேட்டதெல்லாம் எனக்கு இப்பவே வேணும். நான் கேட்ட எல்லாமே எனக்கு இப்ப வேணும். அப்புறம் காலையில இருந்து தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டே இருந்தேன்ல, அதனால எனக்கு ஒரு ஐஸ்கிரீம், ஒரு பிக் சைஸ் ஃபலூடா, ஒரு ஜூஸ் பாட்டில் ஃபுல்லா வேணும். எல்லாமே வேணும், இப்பவே வேணும், உடனடியா வேணும். பேசாம மூடிட்டு இந்த பொண்ணு பேசுறதே கேட்டுட்டு அமைதியா இருந்திருக்கணும். பாவம், சின்ன பொண்ணா இருக்கே, பசிக்குதே, ஏதாவது வேணுமான்னு கேட்டா இந்த பொண்ணு ஒரு ஊர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கேட்குறா. என்னோட பேங்க்ல வேற வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கு. அந்த 1000 ரூபாயுமே இந்த பொண்ணுக்கே அளிக்க வேண்டியதா இருக்கே. இந்த பாஸ் கம்நாட்டி பையன் வேற எப்போ வருவான்னு தெரியல.
எல்லாம் என் தலை எழுத்து காலையில என் பொண்டாட்டியோட மூஞ்சில முழிச்சாலாம் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். யோ கிழவா, என்ன ஆர்டர் போட தெரியாதா? நான் வேணா சொல்லி தரட்டா? பாப்பா என் கையில காசு இல்லம்மா, ஏதாவது 100 ரூபாய்க்கு ஏதாவது வேணும்னா கேளுமா வாங்கி தரேன். 100 ரூபாய்க்கா? அது நீ கடத்திட்டு வரும்போது யோசிச்சிருக்கணும். கடத்திட்டு வந்தீங்கன்னா இந்நேரம் எங்க வீட்ல இருந்து எவ்வளவு தெரியுமா சாப்பிட்டிருப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க தானே என்னை கடத்திட்டு வந்தீங்க. நீங்க எனக்கு சோறு வாங்கி தந்தேனா ஆகணும். யோ கிழவா, நான் கேட்டது எல்லாத்தையும் இருக்கு. இப்ப இங்க இறக்கி ஆகணும் இப்ப நீ. கடவுளே, நீ பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? காலையில இருந்து இந்த பொண்ணோட போராட்டமா இருக்குதே. என்ன நடக்குது இங்க? யாராச்சும் என்கிட்ட தெளிவாதான் சொல்லுங்களேன். யார் நீ? நீ எதுக்கு உன்னோட வளையல கழட்டி இவன்ட்ட கொடுத்த? யாழ் நீ என்ன நடக்குதுங்க? வேறுக்கனவே பூமாரிய காணன்ற டென்ஷன்ல நாங்க இருக்கோம். தேவையில்லாம இங்க என்னதான் நடக்குது? இந்த ஆளு உனக்கு முன்னாடியே தெரியுமா? எதுக்கு நீ கழட்டி கொடுத்த? அது வந்துட்டு நானாலாம் கழட்டி கொடுக்கல. யோ என்னையா போய் சொல்ற? எவ்வளவு தைரியம் இருந்தா போய் சொல்வேன்? நீ அதெல்லாம் கேட்ட நானா கழட்டி கொடுத்தேன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்தாமா யார் போய் சொன்னா? என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? உங்க ஆளுங்களை பார்த்தோன்னா மாத்தி மாத்தி பேசுறியா? 20,000 ரூபாய் பணம் கேட்டதுக்கு இப்ப நீ தானே என்கிட்ட பணம் இல்ல இந்த வலையில வச்சுக்கோன்னு கழட்டி கொடுத்த. மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. 20,000 ரூபாயா? யாழ் நீ எதுக்கு உனக்கு 20,000 ரூபாய் தரணும்? அந்த பொண்ணு இல்ல 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 ஆக்சுவலி இந்த ஆளுக்கு வந்துட்டு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. இந்த ஆள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு காசு கேட்டான். என்கிட்ட காசு இல்லையா, அதனால தான் போட்டிருந்த வலையில கழட்டி கொடுத்தேன். என்ன வளர்ற? இப்பதான் இந்த ஆள் யாருன்னே தெரியாதுன்னு இப்ப திடீர்னு நான் வந்துட்டு பசங்க படிக்கிறதுக்காக வலையில கழட்டி கொடுத்தேன்னு சொல்ற. என்ன ஆள் நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? இந்த ஆள் எதுவும் உன்னை மிரட்டி இந்த மாதிரிலாம் சொல்ல வைக்கிறானா? என்ன நடக்குது இங்க? எதனால தெளிவா சொல்லு. இல்ல மாமா, அதான் உண்மை மாமா. என்கிட்ட வந்து யாராவது கஷ்டம் அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால தான் என் கையில காசு இல்லைன்னு உடனே என் வலையில கழட்டி கொடுத்தேன் மாமா. இன்னும் ஒரே குழப்பமா இருக்கு. யோ, உன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே? சின்ன பிள்ளைகிட்ட வந்து வலையில கேட்டிருக்க. எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு? ஏய், என்ன வாய் இருக்குன்னு எல்லாம் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நான் கெட்டவன் தான், அதுக்குன்னு கேடு கெட்டவன்லாம் கிடையாது. இந்த புள்ள ஒரு புள்ளைய கடத்த சொல்லிச்சு. அந்த புள்ளைய கடத்தி வச்சனால 20,000 ரூபாய் அந்த புள்ள எனக்கு தரணும். அந்த பிள்ளைகிட்ட காசு இல்லாதனால கையில போட்டு இந்த வளையல் கழட்டி கொடுத்துச்சு. இது என்னமோ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் என்னமோ அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி என்னைய திட்டிட்டு இருக்கீங்க. நான் கெட்டவன் தான், அதுக்குன்னு மோசமானவன்லாம் கிடையாது. என்னது கடத்த சொன்னியா? கடத்த சொன்னியா? யார கடத்த சொன்ன? நீ யார கடத்தின? அந்த பொண்ணு பேரு ஊர் அட்ரஸ்லாம் தெரியாது. இந்த புள்ள ஒரு புள்ளைய கடத்த சொல்லிச்சு. அந்த புள்ளைய கை காமிச்சு இவளை என்னையாவது பண்ணிக்கோ, கடத்தி கொண்டு எங்கேயாவது வச்சிரு, யார் கண்ணிலையும் படாம கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது வச்சுக்கோன்னு சொல்லிச்சு. அது மாதிரி நானும் கடத்தி கொண்டே வச்சிட்டேன். அவ்வளவுதான் நடக்குதுங்க. யாழ்னி அவன் என்ன சொல்றான்? ஐயோ வசமா மாட்டிக்கிட்டனே.